ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இங்கே ரெண்டு பேருக்கும் நமக்கு ஒரு எலெக்ஷன் இங்கே பெருசாக போயிட்டுருக்கு. அந்த சக்தியாக இந்த சக்தியான நமக்கு எலெக்ஷன் போயிட்டுருக்கு. நிஜ வாழ்க்கையில் பார்த்தா நாடகத்துலேயுமாடா நீங்கள் அரசியலை கொண்டு வருவீங்க, நாடகத்துலேயுமே இதே மாதிரி இந்த கட்சியா அந்த கட்சியா, இந்த சக்தியா அந்த சக்தியாங்கிற மாதிரி தீய சக்தியாக தூய சக்தியான்னு கொண்டு போயிட்டாங்க. என்னடா அது, எங்கிட்டு போனாலுமே எலெக்ஷன் எலெக்ஷன் எலெக்ஷன்னா மக்கள் என்னதான்டா பண்ணுறது? ஃப்ரீயாக எதாவது பார்க்கலான்னு பார்த்தா எதுவுமே பார்க்க விட மாட்டேங்கிறீங்க போல். அதே மாதிரி இங்கே வந்து எலெக்ஷனை கொண்டு போயிட்டு அது ஒரு வழியாக போயிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனாங்கிட்ட ஒரு சைடு அவங்களோட துண்டு சீட்டு என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே அவங்க ஒரு வலுவான இடத்த பெற்றுட்ருக்கப்போ சிந்தாமணிக்கு இவளை எதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு கோவம் வந்து இந்த மாதிரி இவங்க போகிற இடத்தான் பார்த்து ஆளை செட் பண்ணிடுறாங்களா. ஆளை செட் பண்ணி அங்கே ஒரு ஒரு ஃபைட்டு நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வரப்போகிறப்ப மீனா வந்து அவங்க கையில் ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்க வந்துடுறாங்களா. டக்குன்னு அது முத்து மேலே படப்போதுன்னு மீனா அவங்களை தடுக்க போயிடுறாங்க. டக்குன்னு முத்து அவரும் அப்படியே ஸ்லிப்பாகி கீழே வந்துடுறாங்க. யாரா அது அப்படின்னு டக்குன்னு என்ன ஆச்சு எதுன்னு பார்க்குறப்போ டக்குன்னு பிடிச்சிட்டு அவங்களை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. எதுக்குடா வந்து அப்படி இப்படின்னு எல்லாருமே கேட்குறப்போ, என்ன மீனா அவனுக்கு பாதுகாப்பே இல்லை போல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ, மீனா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, என்னப்பா இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த விஷயம்லாம் தெரிய வந்துடுதா. தெரிய வந்ததுக்கப்புறம் அடின்னு உதைக்கிறாங்க. அவனும் எதுவும் சொல்ல முடியாமல் தப்பிச்சு போயிடறான்னா. தப்பிச்சு போனதுக்கப்புறம் என்னங்க அது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறப்போ, எனக்கு யார் பண்ணாலும் தெரியும் மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருங்க பண்ணியிருப்பா? வேறு யார்? அந்த சிந்தாமணி தான் பண்ணியிருக்கோம். நீ நிற்கக்கூடாது ஜெயிக்கக்கூடாது அதானே நினைக்க போகுது, அதனால தான் அதை பண்ணியிருக்க அப்படிங்கிறப்போ, என்ன மீனா சிந்தாமணி இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வேறு நீங்கள் ஏம்மா சுற்றி இருக்கவங்களாம் கேட்குறப்போ நீங்கள் என்னம்மா அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றா என்ன வேணால் பண்ணும், அதுக்கு தான் சாம்பிள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மக்களுக்கு கண்டிப்பாக வந்து மாற்றம் வரணும்னு நினச்சி அவங்கள வந்துட்டு இப்போ சிந்தாமணி ரொம்ப கெட்டவங்க போல், நம்ம எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசி அவங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்களா. அடுத்து இங்கிட்ட பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் சிந்தாமணி ஆஹா தப்பு செல்லாமின்னா என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து டென்ஷன் ஆகிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, மக்களுக்கு மறக்கணும்னா எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னக்கா பண்ணுறதுன்னு இந்த அப்படி அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இது எல்லாத்துக்குமே கொடு, எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு செலவு பண்ணிடுறாங்களா. அந்த காசுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி எலெக்ஷனில் நடக்குது, எலெக்ஷன் டைமும் வருது, எல்லாருமே ஓட்டு போட்டுட்ருக்காங்களா. அந்த இடத்துல வந்துட்டு சிந்தாமணி வந்து ஹையஸ்ட் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு ரெண்டாவது கட்ட எலெக்ஷனில் இந்த மாதிரி எண்ணிக்கையில் சிந்தாமணி ஹையஸ்ட்டாக இருக்குங்கிறப்போ ஒரே கொண்டாட்டம். இங்கே டமால் டுமில் பட்டாசுனா வெடிச்சு கொண்டாடுறாங்க. அப்போ நம்ம தோத்துட்டோமா மீன் அப்படின்ற மாதிரி சோகமாக இருக்கிறப்ப அங்கே தான் ட்விஸ்ட்டு, சீனில் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா அங்கே தான் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் மீனா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க. பார்ப்போம் எப்படி தான் கொண்டு போகிறாங்க. இப்படின்றதுப்போ மீனா கண்டிப்பாக ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்க போகிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிட்டாங்க. சந்தோஷம் குதிக்கிறாங்க. எப்படி யாரா போட்டால் அந்த ஓட்டு ஒரு ஓட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த ஓட்டு யார் போட்டிருப்பான்னு தெரியாது. ஆனால் அது எப்படியோ நல்லபடியாக நடந்துச்சுல்ல. மீனா எப்படியோ ஜெயிச்சிடுறாங்க. அது யார் என்னன்றது எப்படின்னு குழம்பி போய் என்னடா அது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்படியே வைத்தறிச்சலில் இருக்காங்க. சிந்தாமணி மீனாவை இங்கே அப்படியே கொண்டாடி சூப்பராக கொண்டு போகிறாங்க. இப்படி போனால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.